இப்போ இந்த டெமோ வீடியோ பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் எங்கே மார்க் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கையை விடும்போது கை தண்ணி மேலே வரும். ஒரு சின்ன பாத்திரம், இந்த பாத்திரமோ இல்லை சின்ன பாத்திரத்தையோ மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ அதில் வந்து கேரி பேக் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா அது திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாக்ஸை டேமேஜ் பண்ணிடுறதா இருக்குது. இது நம்மள மாதிரி ஒரு கஸ்டமர் கொடுத்த டிப்ஸு தாங்க. அது வந்து கேரி பேக் வைக்கிற மூலமாக ஃபுல் கவர் ஆகிடும். எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாக்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. ஸோ இப்போ 2 பாக்கெட் எடுக்கிறோம். 2 பாக்கெட்டில் எது வெயிட் கம்மியாக இருக்கோ, அதாவது 100 கிராம் இருக்கோ அந்த பாக்கெட் தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தண்ணி கையை ஈரம் பண்ணிக்கிங்க. ஸோ பவுட்ரு எல்லோ கலராக இருக்கும். மிக்ஸ் பண்ண போன உடனே பிங்க் கலர் வந்துடும் மிக்ஸ் பண்ணும்போது. இதில் இருந்து எல்லோ கலராக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. மெல்ல 45 செகண்ட்ஸ் ஆகும். 100% பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. அது மிக்சரில் தான் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம மிக்சர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆம்லெட் மிக்சரு, மோர் சிலிப்பரை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கரெக்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பப்புள்ஸ் எல்லாம் உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லோ கலராக வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அதனால் தேவையில்லை. அந்த டைம் வந்தாலும் நிறுத்திக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் ஊற்றிடுறோம். இதில் நல்லா தட்டி விட்டு அது மேலே மிதக்கிற அந்த பப்புள்ஸ் எல்லாம் எடுத்துடணும். சம்டைம் உள்ளே கூட இருக்கும், கையை விட்டு அலாசி உள்ளே இருந்தாலும் எடுத்துடலாம். ஏன்னா அது கை விடும்போது அது டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து எந்த கை அச்சு எடுக்கிறோமோ அந்த கையில் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஸோ கோகோனட் ஆயில் விடாமையும் மிக்ஸ் பண்ணலாம். பட் கோகோனட் விட் பண்ணால் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லோ கலராக வந்து 3 நிமிஷத்தில் செட் ஆகிடுங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லோ கலராக வந்தோடனே கை ரெடி பண்ணிக்கணும். கை விட்டாச்சு, அவ்வளோதான். இதில் இருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பாஸ் கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் அதே வந்து சீக்கிரம் எடுக்க வேண்டாம். ஸோ ஹியர் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் மினிமம் 3 minutes. அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. அழுத்தி பார்க்குறோம், கேசரி பதமாக தான் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கையை மடக்கி உள்ளே விட்ருக்கோம். எடுக்கும்போது கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மடக்கிட்டே எடுத்தோம்னா பிச்சிடும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து கலர் பவுடர் கிடையாதுங்க. பாருங்க, எடுக்கிறாரு பாருங்க. கை இப்படி இருக்கும், அப்படியே எப்படி எடுத்துடணும், அவ்வளோதான். பிஞ்சிரும். ரிலாக்ஸாக எடுக்கும்போது கையை விரிச்சிக்கலாம். மெல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் பவுட்ரு ஊற்ற வேண்டியதான், ஸ்டோன் பவுட்ரு. இப்போ இது பார்த்திங்கன்னா 3 டம்ளர் பவுடர், 2 டம்ளர் தண்ணி.